ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேசி ஹோம் மேக்கிங். இன்றைக்கி நம்ம வெஜ்ஜி ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, உப்பு தேவைக்கேற்ப, கேரட் 2, அரை வெங்காயம் மீடியம் சைஸ், பீன்ஸ் 20, மஷ்ரூம் 7, குடைமிளகாய் எல்லோ, ஆரஞ்ச், ரெட் எல்லாமே முக்கா குடமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேற காய் வேணும்னா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி கூட ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தண்ணி 3/4 கப், கோதுமை மாவு 1 கப். பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், வெங்காயம், பீன்ஸ், கேரட், குடைமிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மஷ்ரூம், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு அரை வேக்காடு வந்த பிறகு கொத்தமல்லி, ஜீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மசாலா ஸ்மெல் போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டஃபிங் 3/4 வேக்காடு வெந்தால் போதும். ஸ்டஃபிங் ரெடி. கிளாஸ் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, உப்பு, 3/4 கப் தண்ணி ஊற்றி மாவை உருண்டை பண்ணி சப்பாத்தி திரட்டி வச்சுக்கோங்க. மாவோட பதத்தை பொறுத்து தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணிக்கணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு சப்பாத்தி பிடிக்கும், ஆனால் வெஜிடபிள் சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், தட்டில் துளி கூட மிச்சம் இருக்காது. இப்போ கெசடிலா மேக்கரில் எப்படி வெஜ்ஜி ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்யலாம்னு பார்க்கலாம். திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை இந்த மாதிரி பபுள்ஸ் வரும் வர கிரிடில் இல்லை தவாவில் போட்டு எடுத்துக்கோங்க. கெசடிலா மேக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பபுள் சப்பாத்தி வச்சு ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிவிடுங்க. இன்னொரு பபுள் சப்பாத்தி இதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போது கெசடிலா மேக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ரெடி பட்டன் ஆன் ஆன உடனே பிளேட்க்கு இந்த வெஜ்ஜி ஸ்டஃப்டு சப்பாத்தியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டொமேட்டோ கெட்சப் வச்சு சர்வ் பண்ணுங்கள். இப்போ நான் இதை ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வேணுன்ற மாதிரி. சுவையான வெஜ்ஜி ஸ்டஃப்டு சப்பாத்தி கெசடிலா மேக்கரில் ரெடி. வெஜ்ஜி ஸ்டஃப்டு சப்பாத்தி தவாவில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சோமாஸ் மேக்கரில் திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை வச்சு 1.5லேருந்து 2 டீஸ்பூன் ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிடுங்க. தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெஜ்ஜி சோமாஸை 2 பக்கமும் பொன்னிறம் வரும் வர குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஹெல்த்தியான வெஜ்ஜி ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேசி ஹோம் மேக்கிங் சேனலுக்கு. பாய்.